தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் இவங்களுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, சிவகார்த்திகேயன் சார், சிம்பு சார், தனுஷ் சார், நம்ம விஷால் சார், சூர்யா சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? மறுபடியும் அந்த சவால் வந்து ரிப்பீட் பண்றேன். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். நம்ம ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் இவங்களுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு நான் 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, சிவகார்த்திகேயன் சார், சிம்பு சார், விஷால் சார், தனுஷ் சார், சூர்யா சார் இந்த உலகை வெல்லவா படத்துல பார்வையற்றவர்களுக்காகவும், இயக்குனர் சங்கத்துக்காகவும் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? நன்றி. நன்றி. டைரக்டர் ஏ.எம். சந்துரு. நம்ம உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்றோம். இந்த படத்துல வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும் போய் சேரும். கரெக்ட்டா ஷார்ட் வீடியோக்கு கரெக்ட்டான ஒரு டைமிங் முடிஞ்சிருக்கு. காமெடியா மட்டும் இந்த மெசேஜ பார்க்காதீங்க. ஏன்னா 30 பார்வையற்றவர்களுக்கு மறுவாழ்வு இல்லம் கட்டுறது நம்ம படத்துல டாக்குமெண்ட்ரி மூவியா இருக்கு. 30 பார்வையற்றவங்களுக்கு 100 நாட்கள் உணவு விருந்து வைக்கிறது டாக்குமெண்ட்ரி மூவியா இருக்கு படத்துக்குள்ளேயே. 100 உதவி இயக்குனர்களுக்கு 100 நாட்கள் உணவு விருந்து வைக்கிறது வந்து டாக்குமெண்ட்ரி மூவியா இருக்கு. அடுத்தது வந்து ஒரு 20, 30 பார்வையற்றவங்களுக்கும் மறுவாழ்வு இல்லம் கட்டுறதும் டாக்குமெண்ட்ரி மூவியா இருக்கு. 20, 30 உதவி இயக்குனர்களுக்கும் மறுவாழ்வு இல்லம் கட்டுறது டாக்குமெண்ட்ரி மூவியா இருக்கு. இதே போலயே ஒரு 6, 7 டாக்குமெண்ட்ரி மூவி நம்ம உலகை வெல்லவா படத்துல இருக்கு. இந்த 6, 7 டாக்குமெண்ட்ரி மூவி எடுத்து முடிச்ச பிறகு முதல்வருடைய பார்வைக்கு எப்படி நம்ம கொண்டு போறோம்? அவர்கிட்ட எப்படியெல்லாம் அன்பளிப்பு வாங்க போறோம்? இது எல்லாமே கதைக்களமாவே நம்ம படத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கும். அடுத்தது நான் ஏன் இந்த சவால்கள வந்துட்டு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலயும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கோம். அந்த சவுண்டுக்காக ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஏன்னா, என்கிட்ட இருக்கிற கதைக்களம் வந்துட்டு உண்மை சம்பவமா இருக்கு. ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்துட்டு நான் தமிழ் சினிமாவுக்கே சவால் விடுறேன். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். அ இந்த படத்துக்கு நான் 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நம்ம ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார் இவங்களுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நம்ம சிவகார்த்திகேயன் சார், சிம்பு சார், தனுஷ் சார், சூர்யா சார், இன்னும் ஏகப்பட்ட நடிகர்கள் வந்துட்டு இந்த படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்க தயாரான்னு சொல்லி சவால் விடுவேன் இந்த படத்துல. ரியலாவே அந்த சவால் தான் விட்டுட்டு இருக்கேன். படத்துலயும் அது ஃபர்ஸ்ட் சீனாவே இருக்கு. இந்த சவால பார்த்துக்கிட்டு, ஏதோ ஒரு நடிகர் கண்டிப்பா முன்னாடி வருவாங்க. நான் ரியலா சவால் விடுறதுனால, இந்த சவால் பார்த்துட்டு கண்டிப்பா முன்னாடி வருவாங்க. "ஏன் நீங்க தமிழ் சினிமாவுக்கு சவால் விடுறீங்க?" அந்த நடிகர் கண்டிப்பா என்ன கேட்பாரு. "ஏன் தமிழ் சினிமாவுக்கு சவால் விடுறீங்க? சைலன்ட்டா ஒரு படம் பண்ணிட்டு போங்களேன்" அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல. 7, 8 தேசிய விருது வாங்கி குடுக்குற அளவுக்கு சக்தியோட நான் இருக்கேன். 4 ஆஸ்கார் விருது வாங்கி குடுக்குற அளவுக்கு தமிழ் சினிமாவுல சக்தியோட நான் இருக்கேன். அப்போ இவ்ளோ சக்திய வந்துட்டு என்னால சைலன்ட்டா வச்சிருக்க முடியாது. சவால் விட்டா தான் அது கண்டிப்பா அ தமிழ் சினிமாவுல இருக்கிற மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். இப்படி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாக்குள்ள இறங்கியிருக்காரு. கண் பார்வை இல்லாதவனுக்காக படம் பண்ணோம். இயக்குனர் சங்கத்துக்காக படம் பண்ணோம். நடிகர் சங்கத்துக்காக படம் பண்ணோம். தயாரிப்பாளர் சங்கத்துக்காக படம் பண்ணோம். தமிழ் சினிமாவுல இருக்கிற 24 யூனியன்களுக்காக படம் பண்ணோம். தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்காக படம் பண்ணோம். இவங்களுக்காகலாம் படம் பண்றதுக்கு ஒரு 8 தேசிய விருது, 4 ஆஸ்கார் விருது வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியோட நான் இறங்கியிருக்கேன் தமிழ் சினிமாவுல. இந்த சக்தி வந்துட்டு 4 நாள், 3 நாள், 10 நாள்ல வந்தது கிடையாது. நான் 20 வருஷமா தமிழ் சினிமாவுல இருக்கேன். புரியுதா? 20 வருஷமா தமிழ் சினிமாவுல இருக்கேன். ஒரு 6, 7, 10 வருஷங்கிட்ட நான் நடிகர் சங்கத்தில ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா இருந்திருக்கேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா இருக்கும்போது, கோடம்பாக்கம் படத்தில வந்துட்டு நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா போயிருக்கேன். நான் நம்புறேன். அதுக்கு பிறகு நம்ம விஷால் சார் படத்திலேயே நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா போயிருக்கேன். என்ன படம்னு சொன்னா, சண்டைக்கோழி படத்திலேயே ஒரு சாங்க்கு நான் போயிருக்கேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா. நம்ம விஜய் சார் படத்திலேயும் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா போயிருக்கேன். ஒரு 2, 3 படத்துக்கு போயிருக்கேன். கூட்டத்தோட கூட்டமா நின்னுருக்கேன். ஒரு படத்தில வந்து விஜய் சார் கூட சின்னதா ஒரு
சின்னதா ஒரு சீன்ல வந்துட்டு விவேக் சார் அடி வாங்குற மாதிரி ஒரு பில்டப் குடுத்துட்டு ஒரு அடி வாங்குற மாதிரி ஒரு சீன். விவேக் சார் வந்து அடி வாங்குற மாதிரி ஒரு சீன். அதில விஜய் சார் இருப்பாரு. அந்த சீன்ல நானும் இருக்கேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா இருக்கேன். நடிகர் சங்கத்தில ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா இருந்தேன். அதுக்கு பிறகு வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன பிறகு நான் நடிகர் சங்கத்தில மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்க. நான் நடிகர் சங்கத்தில அதுக்கு பிறகு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா போல. அதுக்கு பிறகு வந்து தீவிரமா முயற்சி எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்ணி சின்ன சின்ன குறும்படங்கள்ல ஒர்க் பண்ணி, அதுக்கு பிறகு வந்து 2, 3 படத்தில அசோசியேட் டைரக்டராவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஸ்கார் விருது வாங்குறது, தேசிய விருது வாங்குறது. ஆஸ்கார் விருதுக்காக படம் பண்றது, தேசிய விருதுக்காக படம் பண்றது 2, 3 நாள்ல வர ஒரு விஷயம் கிடையாது. 15, 20 வருஷம் தமிழ் சினிமாவுல என்னுடைய உழைப்பு இருக்கு. 15, 20 வருஷம் தமிழ் சினிமாவுல என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது. ஓரளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். என்னுடைய உழைப்பு வீண் போகக்கூடாது. உலக சினிமாவிலேயே பார்வையற்றவங்களுக்காக மறுவாழ்வு இல்லம் கட்டுறா மாதிரியும், அவங்களுக்காக படம் பண்றா மாதிரியும் கதைக்களத்த நான் உருவாக்கியிருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு நடிகர் என்ன கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. சந்துரு டைரக்டர் நீங்க பார்வையற்றவங்களுக்காக படம் பண்றீங்க, இயக்குனர் சங்கத்துக்காக படம் பண்றீங்க. நல்ல விஷயம். நீங்க 6, 7 தேசிய விருதெல்லாம் வாங்கி தர வேண்டாம். நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, ஒரே ஒரு தேசிய விருது வாங்கிட்டு வாங்க. அதுக்கு பிறகு நான் இந்த படத்துல 1 மணி நேரம் இல்ல, 1 நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் சொல்லுவாரு. அந்த நாள் இந்த சவால்கள் எல்லாமே உண்மையாகும். அவரு சொல்லப்போற அந்த வார்த்தை, அந்த நடிகர் எனக்கு குடுக்கப் போற சவால், அது ரியலாவே கதைக்களமா டிராவல் ஆயிட்டு இருக்கும். உண்மை சம்பவம்னா இப்படிதான் உருவாகணும். உருவாக்கப்படணும். உண்மை சம்பவம். உலகை வெல்லவா மூவி வந்து உண்மை சம்பவம். எல்லாருமே பேசிக்குவாங்க. சந்துரு டைரக்டர் எப்படி இந்த உலகை வெல்லவா படத்த பண்ணாரு? இந்த சவால்கள் எல்லாமே உண்மையா? அப்படின்னு பார்த்தா, உண்மதான். ஏன்னா படம் பண்றதுக்கு முன்னாடியே நான் என்ன சவால்கள் எல்லாம் விடுறேனோ, படத்துக்குள்ளேயே அது சில இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா, சவால்கள் தான் கதைக்களத்துல வந்துட்டு கதைக்களமா டிராவல் ஆயிட்டு இருக்கும். நான் தமிழ் சினிமாவுக்கும், இந்திய சினிமாவுக்கும் சவால் விடுறது, 7 தேசிய விருது வாங்கி தரேன்னு சொல்லி சவால் விடுறது. இத பொறுக்க முடியாம ஏதோ ஒரு நடிகர் என்கிட்ட வந்துட்டு என்ன கூப்பிட்டு வச்சு பேசி, "நீ 7 தேசிய விருது, 8 தேசிய விருதெல்லாம் வாங்கி தர வேணாம். நீ சரியான ஒரு டைரக்டரா இருந்தா, நல்ல ஒரு படைப்பாளியா இருந்தா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணு. அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரே ஒரு தேசிய விருது வாங்கி குடு. அதுக்கு பிறகு எந்த படத்துல நான் 1 மணி நேரம் இல்ல, 1 நாள் கூட சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்ட்டு" ஒரு நடிகர் சொல்லுவாரு. அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, அவரு சொல்லப்போற அந்த வார்த்தை தமிழ்நாடு முழுக்க பப்ளிசிட்டி ஆகும். தமிழ்நாடு முழுக்க பப்ளிசிட்டி ஆகும். அப்போ அது உண்மை சம்பவமா மாறிடும். சந்துரு டைரக்டருக்கு ஒரு நடிகர் சவால் விட்டிருக்காரு. அந்த சவால்ல ஜெயிக்கிறதுக்காக சந்துரு டைரக்டர் இந்த படம் பண்றாரு. அப்போ இந்த படத்துக்கு நான் 1 தேசிய விருது இல்ல, 2 தேசிய விருது இல்ல, 7 தேசிய விருது வாங்கி குடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். அப்போ அந்த நடிகர் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு 1 தேசிய விருது தான் கேட்டிருக்காரு. அப்போ அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு 1 தேசிய விருது வாங்கி குடுத்தா, அவரு 1 நாள் சம்பளம் இல்லாம நடிப்பாரு. அவரு சம்பளம் இல்லாம நடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அவரு எனக்கு ஒரு சவால் விடுறதுனால, இந்த பார்வையற்றவங்களுக்காக ஒரு ஒரு படம் பண்றோம் இல்லையா? இந்த படம் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்குள்ள வந்துரும். திறமையுள்ள படம் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா, அந்த படத்துக்கு சின்னதா ஒரு புரமோஷன் வேணும். ரியல் புரமோஷன் வேணும். நான் தமிழ் சினிமாவுக்கு சவால் விடுறது, இத பொறுக்க முடியாம கூப்பிட்டு வச்சு பேசி, அந்த நடிகர் எனக்கு சவால் விடுறது, அது கதைக்களமாவே டிராவல் ஆயிட்டு இருக்கும். நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்த பிறகு, படத்துக்குள்ளேயே அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்த பிறகு, கிளைமாக்ஸ்ல எப்படி நம்ம முதல்வர் ஐயா கிட்ட போயிட்டு போட்டு காட்டி அன்பளிப்பு வாங்க போறோம். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கெல்லாம், அந்த டாக்குமெண்ட்ரி மூவிக்கெல்லாம் எப்படியெல்லாம் போயிட்டு தேசிய விருது வாங்கிட்டு வரப்போறோம். அது எல்லாமே கதைக்களமா டிராவல் ஆயிட்டு இருக்கும். அவரு கேட்ட அந்த ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி மூவி எடுத்து முடிச்ச பிறகு, தேசிய விருது வாங்குன பிறகு, எனக்கு சவால் விட்ட நடிகர், அந்த 1 மணி நேரம், 1 நாள் எப்படியெல்லாம் சம்பளம் இல்லாம நடிக்க போறாங்க. அது ரியலா கதைக்களமாவே டிராவல் ஆயிட்டு இருக்கும்.
நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. ரொம்ப வேர்க்குது, தொடச்சிக்கிறேன். நம்ம படத்துல எல்லாமே உண்மை சம்பவங்களா இருக்கிறதுனால, மீண்டும் ஒரு சவால் விடுறேன். இந்த சவால் தான் இந்த படத்தோட, நம்ம உலகை வெல்லவா படத்தோட மையப்புள்ளி. ஏன்னா, எல்லாருமே இந்தியாவுல இருக்கிற எல்லாருமே பேசிக்கணும். தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒருத்தர் சவால் விட்டாரு. அந்த சவாலுக்கு இன்னொரு நடிகர் சவால் விட்டாரு. அந்த நடிகர் விட்ட சவாலுக்கு ஜெயிக்கிறதுக்காக இந்த படத்துல டாக்குமெண்ட்ரி மூவி 6, 7 மூவி பண்றாரு சந்துரு டைரக்டர். கண்டிப்பா இந்த படம் வந்து சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னா, தமிழ் சினிமாவுல இருக்கிற 24 யூனியன்களுக்கும் ஒரு பெரிய தொகை போய் சேரும். பார்வையற்றவர்களுக்கும் ஒரு பெரிய தொகை போய் சேரும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட எவ்வளோ திறமை இருக்கிறதுன்றது முக்கியம் இல்ல. புரிஞ்சுதா? நம்மகிட்ட எவ்வளோ திறமை இருக்கு, நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, ஹைட்டா இருக்கமா, குள்ளமா இருக்கமா, இப்படி இருக்குமா, கனமா இருக்குமா, இதெல்லாம் முக்கியமே கிடையாது. நம்மளுடைய படைப்புகள், நம்மளுடைய திறமைகள் வந்து யாருக்கு பயன்படுது? நம்மளால நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்ன யூஸ்? நம்மளால நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன யூஸ்? நம்மளால நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு என்ன யூஸ்? ஏன் நான் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்றேன்னு சொன்னா, முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் வந்து ஒரு 4, 5 லட்சம் செலவு பண்ண முடியாம, சில பேருக்கு வந்து பார்வையற்றவங்களுக்கு வந்து ஒரு 4, 5 லட்சம் 4 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் செலவு பண்ணா, அவங்களுக்கு கண் பார்வை வரும். அந்த ஒரு 10, 20 லட்சம் செலவு பண்ண முடியாம, காலம் ஃபுல்லா இருட்டிலேயே இருக்காங்க பார்வையற்றவங்க. அட்லீஸ்ட் இந்த படத்துல வர வருமானத்துல, நம்ம இந்த படத்த எடுக்கிறோம். படத்த எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றோம். இந்த படத்துல வர வருமானத்துல, நம்மளால யாருக்கெல்லாம் வந்து மாற்று சிகிச்சை பண்ண முடியுமோ, 10 லட்சம், 20 லட்சம் செலவு பண்ணா யாருக்கெல்லாம் பார்வை வருமோ, அவங்கள தேர்ந்தெடுத்து, அட்லீஸ்ட் ஒரு 20, 20, 30 பார்வை இல்லாதவங்களுக்கெல்லாம் மாற்று சிகிச்சை பண்ணணும். கண்டிப்பா நல்லதே நடக்கும். எல்லாருமே வாட்ச் பண்ணுங்க. ஷேர் பண்றீங்களா இல்லையான்ட்டு எனக்கு தெரியாது. நம்ம பார்வையற்றவங்களுக்காக படம் பண்றோம். இந்த படத்துல வர வருமானத்துல கண்டிப்பா ஒரு 20, 30 பார்வையற்றவங்களுக்கு நம்ம மாற்று சிகிச்சை பண்ணணும். யாருக்கெல்லாம் வந்து 10 லட்சம், 20 லட்சம் செலவு பண்ணா, மாற்று சிகிச்சை பண்ணா பார்வை வருமோ, அந்த 20, 30 பார்வையற்றவங்கள தேர்ந்தெடுத்து மாற்று சிகிச்சை பண்றோம். அந்த பார்வையற்றவங்களுக்கு ஒரு 2, 3 பேருக்குன்னா பார்வை வரணும். கண்டிப்பா. இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கே போய் சேரும். உலகை வெல்லவா மூவி. நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அந்த சவால் விட்டுறேன். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், விஜய் சார், அஜித் சார் இவங்களுடைய போட்டோவை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, சிவகார்த்திகேயன் சார், சிம்பு சார், தனுஷ் சார், சூர்யா சார், விஷால் சார் இந்த படத்துல 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா. இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 யூனியன்களுக்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் போய் சேரும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு.